ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு வழியாக அந்த கோல்டு காஃப் அதுலேருந்துலாம் ரெக்கவர் ஆகிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது, சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். சென்டரில் இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா சைடில் சின்ன சின்னதாக இருக்கும். அதை நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். சென்டர் முள் எப்படி நம்ம எடுத்து போடுறோமோ அதே மாதிரி அப்படியே எடுத்து போட்டுடலாம். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வந்துட்டு தனியா பவுடர். இப்போ நான் போடுறது தனியா பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வேண்டான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து காமிச்சது பார்த்திங்கன்னா சால்ட்டு. அது வந்துட்டு நான் போட்ட கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சால்ட் வந்துட்டு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விடணும். ஒரு 1/4 டம்ளருக்கும் ரொம்பவே கம்மியாக தான் வந்துட்டு நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மீன் எடுத்து உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். மீனில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் நான் இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு எல்லோயிஷாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்து ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் மறுபடியும் குக் பண்ண வந்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஒரு அயன் பேன் எடுத்து இண்டக்ஷனில் வச்சு ஹீட் பண்ணிக்க போகிறேன். பேன் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகி வந்ததும் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் தோசைக்கல் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். தோசைக்கல் வந்துட்டு எனக்கு இண்டக்ஷனில் எடுக்காது, ஸ்டவ்வில் தான் நான் வைக்கிற மாதிரி வரும். ஸ்டவ்வில் வச்சேன் அப்படின்னா எனக்கு அது வந்துட்டு சுற்றி ஃபுல்லாக எண்ணெய் வந்துட்டு தெரித்து அந்த இடத்தையே வந்துட்டு சுற்றி ஃபுல்லாக அது அழுக்காக்கின மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த பேனில் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பேன் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த பேன் தாண்டி எனக்கு வந்துட்டு வெளியில் வந்துட்டு தெரிக்காது. ஸோ அப்படியே தெரித்தாலும் நான் வந்துட்டு சுற்றி வந்துட்டு நான் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். ஆனால் இதே எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ்னா அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும், அதுல இந்த ரிங் எடுக்கணும், பிளேட் எடுக்கணும், எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக மெஸ்ஸி ஆக்கிடும். நான் வந்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக எல்லாமே எடுத்து துடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன்னா இந்த மாதிரி இண்டக்ஷனில் வச்சு இந்த பேன் தான் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ வந்துட்டு ஃபிஷ் எல்லாமே நம்ம அடுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் எல்லாமே திருப்பி போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மீனை திருப்பாமல் இருந்தோம், இன்னும் வேகட்டும்னு விட்டோம்னா மீன் வந்துட்டு உடைய ஆரம்பிச்சிரும். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா தோசைக்கல்லையே வந்துட்டு பிடிச்சிரும், இல்லைனா அந்த ஸ்கின் மட்டும் தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆகிடும். ஸோ அதனால் உடனே திருப்பிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு சும்மாவே வறுப்பீங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி வறுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிரலை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனில் வந்துட்டு ஒட்டாமல் அழகாக வந்துட்டு மீன் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு எப்போவுமே ரெகுலராக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். அதை தான் இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்க்கும்போதே பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது பார்த்திங்களா. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்துட்டு எடுத்துகிட்டு ஒரு 1 ட்ராப் எல்லா பீஸ்லையுமே வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.